மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஸ்பெயின் வந்தடைந்ததாக தனது சமூக வலைதள பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பதிவு செய்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் ரமேஷ், செய்தி குறித்த முழுவதும். வணக்கம். தமிழ்நாட்டில் நிலவும் வாய்ப்புகள் மற்றும் இளைஞர் வளத்தை எடுத்துக்கோரி ஸ்பெயின் நாட்டில் முதலீடுகளை ஈர்க்க உள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது 8 நாள் பயணமாக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்றிருக்கிறார். வெளிநாடு பயணம் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளமான எக்ஸ் தளத்தில் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில், ஸ்பெயின் வந்தடைந்தேன், ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பிறகு முதன் முறையாக ஐரோப்பிய பயணம் மேற்கொண்டிருப்பதாக அதில் தெரிவித்திருக்கிறார். மேலும் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றிருக்கக்கூடிய தனக்கு ஸ்பெயின் நாட்டின் இந்திய தூதர் தினேஷ் கே பட்நாயக் அதிகாரிகள் சிறப்பான வரவேற்பை கொடுத்ததாக கருத்து தெரிவித்திருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று மாலை ஸ்பெயின் நாட்டின் தொழில் அமைப்புகள் மற்றும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும் தொழில் நிறுவனங்களை சந்திக்க இருப்பதாகவும், இந்த தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கும் போது தமிழ்நாட்டில் நிலவக்கூடிய வாய்ப்புகள் மற்றும் இளைஞர் வளத்தை எடுத்துக்கூறி முதலீடுகளை ஈர்க்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே ஸ்பெயின் நாட்டில் இன்று முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. இந்த மாநாட்டின் போது பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில கையெழுத்தாகும் என்று சொல்லக்கூடிய சூழல்ல ஸ்பெயின் நாட்டு பயணம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் கருத்து ஒன்றையும் பதிவிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.